ஜெய் சாயிராம். உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அதற்கான நல்ல நேரமெல்லாம் உன்னை கூடி வந்திருக்கிறது. நல்ல நேரம் வந்திருப்பதால் மட்டுமே இது உன் கண்களில் பட்டிருக்கிறது. இன்று நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி உன் செவியில் வந்து சேரும். இது சர்வ நிச்சயமாக உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். என்னிடம் நீ கேட்டதை உனக்காகவே தர முடிவும் நான் செய்துவிட்டேன். இதை நம்பிக்கையோடு கேள். இறுதியில் முகம் மலர்வாய். உன்னுடைய லட்சியம் என்றுமே வீண் போகாது. வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் என்ற உன் எண்ணமும் வெற்றி அடைந்தே தீர வேண்டும் என்று உன்னுடைய விடாமுயற்சியும் எப்பொழுதுமே தவறாக போகாது. தவறாகி போகும்படி நான் விட்டுவிட மாட்டேன். இது நாள் வரை இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறதே, என்னை சூழ்ந்து கொண்டே இருக்கிறதே என்று வேதனையோடு என்னிடம் வந்து புலம்பினாயல்லவா? அந்த கஷ்டத்திற்கான தீர்வை இதோ உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கப் போகிறேன். உன் பொறுமை காத்திருப்புக்கான பரிசை உன்னை வந்து சேரும்படி நான் வழிவகை செய்வேன். நான் பலமுறை உனக்கு கூறிக்கொண்டே இருக்கிறேன். இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இதுபோல் நடப்பது சர்வசாதாரணமான விஷயமே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இன்பத் துன்பம் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். நீ மட்டும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. நல்லது நினைத்தால் எப்பொழுதுமே நல்லது மட்டுமே நடக்கும். கெடுவான் கேடு நினைப்பான் என்பது பழமொழிதான். பொறாமை மற்றும் பேராசையின் காரணமாக ஒருவன் அடுத்தவனை அழிக்க நினைத்தால் அது அவனுக்கே வினையாக முடிந்துவிடும் என்பது உண்மையிலும் உண்மை. நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும் என்பதும் உண்மையிலும் உண்மை. இறைவன் மேல் உண்மையான பக்தி செலுத்துவோரை எந்த கெடுதல்களும் ஒன்றுமே செய்துவிட முடியாது என்பதற்கு சான்று பல இருக்கிறது. உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை சில பேருக்கு மிக சிறியதாக எண்ணக்கூடும். உனக்கு சிறியதாக எண்ணும் பிரச்சனை பல பேருக்கு அது தலையாக பிரச்சனையாக இருக்கும். இதுதான் வாழ்க்கை. ஆனால் பிரச்சனைகள் எல்லோருக்கும் வந்த வண்ணமும் போய் வண்ணமும் இருக்கத்தான் செய்யும். இன்பம் துன்பம் இரண்டும் கலந்து இருந்தால்தான் வாழ்க்கை. இன்பம் மட்டுமே நிரந்தரமாக இருந்துவிட்டால் வாழ்க்கை எப்படி சுவாரஸ்யமாக இருக்கும்? வாழ்வில் நடக்கும் இன்பத் துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை முதலில் வளர்த்துக்கொள். என்ன வருகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். ஏன் இப்படி மனதை துவண்டு போக செய்கிறாய்? நீ துவண்டு போய் தைரியம் இழந்து இருக்கும் அளவிற்கு எந்த காரியமும் நடக்கவே இல்லையே. நீயே தோற்றுவிட்டது போல் ஒரு பொய்யான எண்ணத்தை உருவாக்கி உன்னுள் இருக்கும் நிம்மதியையும் இழந்து கொண்டு தவித்து கொண்டிருக்கிறாய். நிம்மதி இல்லாமல் எப்படிதான் நீ வாழ்வாய்? உன் நிம்மதியை விட வெற்றி தோல்வி பெரியது அல்லவே அல்ல. வெற்றி பெற்றாலோ தோல்வி பெற்றாலோ சந்தோஷம் வருமே தவிர, தோல்வியடைந்தால் கஷ்டம் வருமே தவிர நிம்மதி எப்பொழுதும் வரவே வராது. மனதை எப்பொழுதும் வெறுமையாக வைத்துக்கொள். அப்பொழுதுதான் மனம் வெறுமையாக இருந்தால் நிம்மதியாக இருக்கும் உன் மனம். எதையாவது நினைத்து கொண்டே இருந்தால் எப்படி உன் மனம் நிம்மதியாக இருக்கும்? ஏனென்றால் பிரச்சனைகள் சூழும் பொழுது அறிவாளிகள் கூட சில சமயம் முட்டாளாகி விடுகிறனர். முட்டாள்கள் கூட தைரியமாக செயல்பட்டு சில சமயம் அறிவாளியாகி விடுகிறார்கள். இரண்டு பேருக்கும் வித்தியாசம் தெரிவதே இல்லை. நீ எது வந்தாலும் தைரியமாக இருக்க பழகிக்கொள். உன் வாழ்வில் நீ மாற்றத்தக்க ஏற்றங்களை நிச்சயமாக கண்குளிர பார்க்கலாம். எந்த இடத்தில் நீ தவிர்க்கப்பட்டாயோ, நிராகரிக்கப்பட்டாயோ, அவமானம் செய்யப்பட்டாயோ, அதே இடத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் உண்மையான வெற்றி. அதுதான் நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய பாடமாகவே இருக்கும். உரிய நேரத்தில் உனக்கு உதவியவர்களையும் உதவாதவர்களையும் வாழ்நாள் முழுவதும் மறந்து விடாதே. சரியான நேரத்தில் உனக்கு உதவி செய்தவர்களை எப்பொழுதும் உன் மனதிலிருந்து
தூக்கி எறிந்து விடாதே. அவர்கள் மனதை ஒரு பொழுதும் காயப்படுத்தவும் எண்ணி விடாதே. அதே சமயம் சரியான நேரத்தில் உனக்கு உதவாதவர்களை மறந்து விடாதே. அவர்களுக்கு உன்னுடைய நன்றியை சொல்லிக் கொண்டே இரு. அவர்கள் உதவி என்று வரும் பொழுது மறக்காமல் அவர்களுக்கு உதவி செய். அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாகவே இருக்கும். எப்பொழுதுமே மற்றவர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கும் என் பிள்ளையே, உன் வாழ்வில் நல்லதை நடத்தாமல் நான் ஓயவே மாட்டேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். இது நம்மால் முடியாது, இதை நம்மால் செய்ய இயலாது என்று தீர்மானிக்கும் ஒவ்வொரு செயல்களுக்குள்ளும் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் அதை வெல்லப் போகும் ரகசியம் ஒளிந்தே இருக்கும். சரியாக சிந்தித்தால் மட்டுமே அது நமக்கு புலப்படும், அது நமக்கு தென்படும், மிக நன்றாகவே புரிய வரும். எனவே அந்த ரகசியம் என்ன என்பதை சரியாக சிந்தனை செய்து கண்டுபிடி. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை சர்வ நிச்சயமாக காண்பாய். இறைவனிடத்திலிருந்து அழைப்பு வரும் வரை உழைப்பு என்பது அவசியம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ உன் வாழ்க்கையில் வெற்றியை அடைவாய். வாழ்க்கை வலிமையாக இருக்கிறது, வாழ்வது மிக மிக கடினமாக இருக்கிறதே என்று நீ உன் வாழ்க்கையை வாழாமல் இருக்கவும் முடியாது. கஷ்டமாக இருக்கிறதே என்று உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் முடியாது. உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதானாக வேண்டும். கஷ்டமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, வேதனையாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கை உனக்குத்தான். எனவே கிடைத்திருக்கும் அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகு. கிடைத்திருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். ஏனென்றால் நடக்கப் போகும் நிகழ்வுகளையும் நடந்த நிகழ்வுகளையும் யாருமே மாற்றவே முடியாது. திட்டமிட்டபடி எல்லாம் வந்தேதான் தீரும். நடந்ததையும் நிகழ்ந்ததையும் நடந்த நிகழ்வுகளையும் நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருந்தால் தற்போது நடக்கும் நிகழ்வுகள் அனைத்துமே மறைந்து போய்விடும். அதை ஏற்றுக்கொள்ள உன் மனம் ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. எனவே தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. வாழ்க்கை உன் வசமாகிவிடும். நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ விரும்பியதையெல்லாம் நிறைவேற்றித் தர இதோ உன் சாயப்பா உன் இல்லம் தேடி வந்தே விட்டேன். என்னுடைய செல்ல பிள்ளையாக நீ இருந்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு கேட்டதை கொடுக்கவும் விரும்பியதை நிறைவேற்றவும் நான் மறுத்து விடுவேனா? நீயும் நானும் ஒரே இடத்தில் இருக்கிறோம். உனக்கு தேவையானவற்றையெல்லாம் என்னிடம் கேட்டுக்கொள். என்னிடம் இருந்து ஆசிர்வாதமாக பெற்றுக்கொள். நான் உனக்கு நீ கேட்டதை விரும்பியதை கொடுப்பதற்காகவே உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். உனக்கு சர்வ நிச்சயமாக அதிர்ஷ்டம் மட்டுமே நிறைந்து இருக்கும். நீ எதை கேட்டாலும் எப்பொழுது கேட்டாலும் நான் உனக்கு அதை சர்வ நிச்சயமாக தருவேன். அதேபோல் நீ எப்பொழுது என்னை கூப்பிட்டாலும் உன் கண் முன்னே வந்து அதே நொடியில் நிற்பேன். என்னுடைய லீலைகளையும் என்னுடைய அதிசயங்களும் நீயே சில சமயம் பிரத்யட்சமாக பார்த்திருக்கிறாயல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்படுகிறாய்? உனக்கு ஏற்ற அனைத்தையும் சரியான நேரத்தில் நான் சரி செய்து விடுவேன். கவலையே படாதே. மனதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் சலனமும் இல்லாமல் நல்ல சிந்தனையோடு என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உன் வேதனை அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. என் காலடியில் நீயும் சரணடைந்து விடு. அதிர்ஷ்டம் உன் பக்கம்தான் எப்பொழுதுமே வீசும். நீ அப்படி இருந்தால் உன்னுடைய சகல துக்கங்களிலிருந்தும் உனக்கு விமோச்சனம் கிடைக்கும். இந்த கலியுகத்தில் குருவின் பார்வை நிச்சயமாக கிடைப்பதும் குருவின் பாதத்தில் சரணடைவதும் குருவே எல்லாமுமே என்று நினைப்பதும் அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே கிடைக்கும். புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். நீ புண்ணியம் செய்திருக்கிறாய், பாக்கியம் செய்திருக்கிறாய்.
நீ அதிர்ஷ்டசாலியும் கூட. அதனால்தான் என்னிடம் வந்து சரணடைந்திருக்கிறாய். இப்பொழுது உனக்கு புரிகிறதா? உனக்கு அனைத்தையும் வாரி வழங்க, நீ கேட்டதை எல்லாம் கொடுக்க, நீ விரும்பியது எல்லாம் நிறைவேற்ற நான் உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன். வந்துவதற்கான அர்த்தம் இப்பொழுது உனக்கு புரிகிறதா? குருவின் கிருபை இருந்தால்தான் கஷ்டங்கள் எல்லாம் விலக்கப்பட்டு பாபாவின் கதவுகள், ஆசிர்வாதமான கதவுகள் திறக்கப்பட்டு சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம். அந்த குருவின் கிருபை உனக்கு நிறைந்து இருக்கிறது. அதிர்ஷ்டம் எப்பொழுதுமே இனி அதிர்ஷ்டம் உன் பக்கம்தான். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம். ஓம் சாயிராம். சாயிராம் சாயிராம். என்ன அதிர்ஷ்டம் இருந்தாலும் முயற்சி இல்லை என்றால் எதுவுமே நடைபெறாது என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக ஒரு கதையை பார்க்கலாம். ஒரு நாள் ஒருவன் தன் தோட்டத்திலிருந்து நன்கு விளைந்திருந்த காய்கறிகளை மார்க்கெட்ல கொண்டு போய் விற்கலாம் அப்படின்னு புறப்பட்டான். அதனால் காய்கறிகளை அவனுடைய வண்டியில கட்டி கொண்டு போனான். அவ்வாறு அவன் போகும்போது வழியில் அவனது வண்டியின் சக்கரம் பள்ளத்தில் மாட்டிக்கொண்டு காய்கறிகள், அவன் கொண்டு சென்ற காய்கறிகள் எல்லாமே கீழே விழுந்துருச்சு. அப்போ அவனுக்கு மனசுக்கு ரொம்பவே பாரமா இருந்துச்சு. இந்த சக்கரம் இப்படி பள்ளத்துல மாட்டிக்கிச்சே, இந்த சக்கரத்தை நம்ம எப்படி வெளியில எடுக்கிறதுன்னு அவனுக்கு புரியல. இந்த சக்கரம் வெளியில எடுத்த உடனே இந்த காய்கறி எல்லாம் திருப்பவும் வண்டியில ஏற்றி எப்படி கொண்டு போய் விற்கிறது அப்படிங்கிறது அவனுக்கு புரியல. இப்போ அவன் கடவுளே எனக்கு ஏதாவது உதவி செய் அப்படின்னு 2 கையையும் மேலே நீட்டி கூப்பிட்டான். ஆனா அப்பவும் கடவுள் வரவே இல்லை. மீண்டும் மீண்டும் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். கடவுளே இறைவா என்னை காப்பாத்த வா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். ஆனாலும் இறைவன் வரவே இல்லை. அவனுக்கு உதவி செய்யறதுக்கு பக்கத்திலும் எவருமே இல்லை. எனவே இது நம்ம தான் பண்ணணும், வேற வழியே இல்லை அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு நம்பிக்கையோட அந்த வண்டி சக்கரத்தை தூக்கி மேட்டில் அந்த சக்கரத்தை வைத்தான். இப்போது நம்மளால தூக்கவே முடியாதுன்னு நினைச்சோமே, ஆனா இந்த சக்கரத்தை நம்ம ஒருத்தவங்களே தூக்கி இப்படி மேலே வச்சிட்டோமே அப்படின்னு அவனுக்குள்ளேயே அவன் மனசுலயே நினைச்சு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போனான். அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவன் பின்னாடி திரும்பி பார்க்கும் பொழுது அந்த வழியில ஒரு துறவி அவனுக்கு உதவினார். அந்த துறவிக்கு அவன் நன்றியை கூறிவிட்டு, இத்தனை முறை நான் கடவுளை அழைத்தும் அவர் உதவவே இல்லை, ஆனால் நீங்கள் எனக்கு உதவியதற்கு மிகவும் நன்றி அப்படின்னு அந்த துறவிக்கு நன்றி சொல்லிட்டு அவன் கிளம்புனான். அப்போ அந்த துறவி என்ன சொன்னார்னா, எதற்குப்பா நீ கடவுள் மீது கோபம் கொள்கிறாய்? அவர் உனக்கு உதவி செய்யவில்லை அப்படின்னு சொல்லவே சொல்லாத. நீ ஏதேனும் முயற்சி செய்தால்தானே அவரால் உனக்கு உதவ முடியும் அப்படின்னு சொன்னார். பின் நீ முயற்சி செய்தால்தானே நானே உதவினேன். நீ முயற்சி செய்யும் பொழுது கஷ்டப்பட்டு இவர் தூக்குறாரே அப்படிங்கிறதுக்காக தான் நான் உனக்கு உதவினேன். நீ முயற்சியே செய்யாம இந்த சக்கரத்தை என்னால் தூக்க முடியாது, இதை எப்படி என்னால் தூக்கி வைக்க முடியும், வண்டியை எப்படி மேலெடுக்க முடியும்னு நீ நின்று யோசிச்சுக்கிட்டே இருந்தீன்னா நான் கூட உனக்கு உதவி இருக்கவே மாட்டேன். எனவே உனக்கு உதவ வேண்டுமென்றால் அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடு என்று கூறி சென்று விட்டார். நம்மளும் இதே மாதிரி தான் இறைவன்கிட்ட போய் எனக்கு கஷ்டம் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது, அதிலிருந்து வெளிவரத்துக்கு எனக்கு உதவி புரியுங்கள் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அமைதியாகவே இருக்கோம், சும்மாவே இருக்கோம். ஆனால் முயற்சி செய்தால்தானே இறைவன் நமக்கு அதற்கான வெற்றியை தருவார். அவர் நமக்கு உதவ வேண்டுமென்றால், இறைவன் நமக்கு உதவ வேண்டுமென்றால், கடவுள் நம் கூப்பிட்ட குரலுக்கு வர வேண்டுமென்றால் அவருக்கு ஒரு வாய்ப்பை நாம் வழங்க வேண்டும். அந்த வாய்ப்பு எப்படி இருக்கணும்னா, நம்ம முயற்சி செய்யும் பொழுது நம் முயற்சியை பார்த்து தன்னால் இறைவன் இறங்கி வர வேண்டும் நமக்கு உதவ. நம் முயற்சி அப்படி இருக்க வேண்டும். நாம் முயன்று கொண்டே இருப்போம், போராடிக்கொண்டே இருப்போம், ஓடிக்கொண்டே இருப்போம். வாழ்க்கையில் நமக்கு உதவ நிச்சயமாக இறைவன் மனமிறங்கி வருவார், நமக்கு வெற்றியை அருளுவார். அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கணும். முயற்சி செய்து கொண்டே இருந்தோன்னா வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். இறைவனின்
ஆசிர்வாதத்தோடு, கடவுளின் கருணையோடு நான் என் வாழ்க்கையில் முன்னேறி விடுவேனா அல்லது முன்னேறாமல் விட்டு விடுவேனா என்ற கேள்வியும் பயமும் என் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறதே. எதனால் என்ற கேள்விக்கு இந்த கதை மூலம் ஒரு விளக்கத்தை காணலாம். ஒரு நாட்டில் ஒரு அரசியும் அரசனும் வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. அந்த அரசருக்கு தன்னுடைய மனைவியான அரசி மீது மிகவும் மரியாதையும் அன்பும் அதிகமாகவே இருந்து வந்தது. அரசி என்ன கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுத்துருவாரு. ஆனா யார் கண் பட்டதோ தெரியல, ஒரு நாள் அந்த அரசிக்கு ஒரு விசித்திரமான நோய் வந்தது. அந்த அரசர் அரசியை எவ்வளவோ கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டாலும், அங்க உள்ள இருக்கிற மருத்துவர்கள் எவ்வளவோ வியாதிக்கான மருந்தை கொடுத்தாலும் எதுவுமே பலனளிக்காமல் இளம் வயதிலேயே இறந்து போறாங்க அந்த அரசி. அந்த ஊர்ல மறுபிறவிக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்தாங்க. அப்படி இறந்து போனவர்களை பதப்படுத்தி ஒரு கல்லறையில வச்சு, அது மட்டும் அல்லாமல் அவங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான பொருட்களையும் அந்த கல்லறையில வச்சு பாதுகாத்துட்டு வர்றது அந்த ஊரின் வழக்கமாகவே இருந்துகிட்டு வந்தது. அதே மாதிரி அரசியு மேல அன்பும் பாசமுமா இருந்த அரசர் தன்னுடைய மனைவியின் இழப்பை தாங்கிக்க முடியாம அரசியை பதப்படுத்தி வைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அரசியை பதப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டாங்க. அவங்களுக்காக ஒரு கல்லறை செஞ்சு அந்த கல்லறையில் அரசியை வச்சு அரசிக்கு பிடித்தமான எல்லா பொருட்களையும் அங்கே வச்சு பதப்படுத்த ஆரம்பித்தாங்க. பதப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது தான் அந்த அரசருக்கு நினைவு வந்தது. அரசி அவர்கள்ட்ட சொல்லியிருந்தாங்க, இந்த உலகத்திலே யாருமே யூஸ் பண்ணாத பயன்படுத்தாத ஒரு மிக சிறந்த ஒரு ஆடையை என்கிட்ட இருக்கும்படி அதை எப்படியாவது வாங்கி கொடுங்கள் அப்படின்னு அரசி சொன்னது. அப்பதான் அவருக்கு நினைவுக்கு வருது, அவங்களுடைய கடைசி ஆசையாக அந்த ஒரு விலை உயர்ந்த யாருமே பயன்படுத்தாத அந்த ஒரு ஆடையை அரசி கல்லறையில வைக்கணும் அப்படின்னு தீர்க்கமான ஒரு முடிவெடுக்கிறார் அந்த அரசர். உடனே அரசர் ஒரு அறிவிப்பை விடுறாரு, இந்த உலகத்திலேயே ரொம்பவே நேர்த்தியான அழகான ஆடையை உருவாக்கலாம், யார் வேணாலும் உருவாக்கலாம், உருவாக்கி அதை அரசர்கிட்ட கொண்டு வரலாம். அதில் எது சிறந்த ஆடையோ அதை நான் தேர்ந்தெடுத்து என்னுடைய அரசிக்கு பரிசாக அதை நான் கொடுக்க போகிறேன். அப்படி நல்ல ஆடை, சிறந்த ஆடையாக நான் தேர்ந்தெடுக்க போகிறது கண்டிப்பாக இந்த உலகம் முழுவதும் தெரியும்படி நான் அந்த வடிவமைப்பாளருக்கு ஒரு தக்க சன்மானம் கொடுத்து அவனுடைய புகழை இந்த உலகம் முழுக்கும் பரப்புவேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை அரசர் வெளியிடுறாரு. அதே ஊரில் ஒரு திறமையான ஆடை வடிவமைப்பாளர் இருந்தார். அவன் எவ்வளவோ சிறந்த ஆடையை வடிவமைச்சும் கூட அவனுக்கான சரிய ஒரு சன்மானமும் அவனுக்கான உயரிய ஒரு மதிப்பும் இல்லாமலேயே இருந்துக்கிட்டு வந்தான். அப்போ அரசரோட அறிவிப்பு அவன் காதலையும் விழுந்தது. இதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம், இதை நம்ம தவற விடவே கூடாது, நம்மளுடைய சிறந்த படைப்பான அந்த ஆடையை படைத்து அரசர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால ரொம்பவே தீர்க்கமாக அந்த ஆடையை தயாரிக்க ஆரம்பித்தான் அந்த இளைஞன். அரசிக்காக பிரத்யேகமாக தன்னுடைய திறமை எல்லாத்தையுமே செலுத்தி அந்த ஆடையை தயாரித்து அதை அரசர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அந்த இளைஞன் முற்பட்டான். ஆனால் தலைநகரமான அந்த அரசர் இருக்கும் இடத்திற்கு போகிறதுக்கு அவனுக்கு பிரயாணம் செய்ய வேண்டியதாக இருக்கும். அந்த பிரயாணம் செய்வதற்கு எப்படியும் 2 நாள் ஆகும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு குதிரை மேலே அந்த இளைஞன் அரசரை பார்க்க புறப்பட்டான். போயிட்டு இருக்கும் பொழுது வழியில் இன்னொரு முதியவரை பார்க்குறான். அந்த முதியவரும் ஒரு அழகான ஆடையை தயாரித்து அந்த ஊரில் தலைநகரத்தில் இருக்கும் தன்னுடைய பேத்திக்கு திருமணம், அந்த திருமணத்திற்காக அந்த பேத்திக்கு அந்த ஆடையை வடிவமைத்து நான் கொண்டு போகிறதாக 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. அந்த ஆடையை பார்த்த அந்த இளைஞனுக்கு தன்னுடைய ஆடையை விட அந்த ஆடை ரொம்பவே அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கிறது போல தெரிஞ்சிச்சு. உடனே தான் வந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த முதியவர்கிட்ட சொல்லி, தவறாக நினச்சிக்கலைன்னா நீங்கள் அந்த வடிவமைத்த அந்த ஆடை என் ஆடையை விட ரொம்பவே அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்குது. அதனால் நான் வடிவமைத்ததை நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் வடிவமைச்சதை நான் வச்சுக்கிறேன், நான் போய் இதை அரசர்கிட்ட கொடுக்குறேன். ஏன்னா என் வாழ்க்கைக்கு ரொம்பவே திருப்பு முனையான இந்த
நேரத்தை நான் தவற விடவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. முதியவர் எவ்வளவோ சொல்றாரு, என்னுடைய ஆடையை விட உன் ஆடைதான் ரொம்பவே அழகாக இருக்குன்னு முதியவர் சொல்லியும் கூட அதை அவன் காதுல வாங்கிக்காம ஆடையை மாற்றி எடுத்துக்கொண்டு அரசர்ட்ட நேரா போறான் அந்த இளைஞன். அந்த ஆடையை எடுத்துக்கிட்டு போய் அரசர்கிட்ட காட்டுற அந்த இளைஞன் அரசருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு. இந்த உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு அழகான ஆடையை நான் பார்த்ததே இல்லை, இதை வடிவமைத்த உனக்கு பொன்னும் பொருளும் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு உடனே ஆணையை பிறப்பிக்கிறாரு. அந்த ஒரு தட்டு நிறைய பொற்காசுகளை வைத்துக்கொண்டு ஒரு அழகான நங்கை அவன்கிட்ட நெருங்கி வராரு. நெருங்கி வரும் பொழுது அரசர் உடனே நிறுத்து, இந்த பரிசை அந்த இளைஞனுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னே அந்த இளைஞனுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. ஏன் இப்படி அரசர் சொல்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அரசர் மீண்டும் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த ஆடையை விட அந்த பெண் அணிந்திருக்கும் ஆடை ரொம்பவே அழகா இருக்கு, இந்த ஆடையை வடிவமைத்தவர் இப்பொழுதே என் கண்முன் வர வேண்டும் அப்படின்னு இன்னொரு ஆணையை பிறப்பிக்கிறாரு. உடனே அந்த பெண் என்னுடைய தாத்தா தான் இந்த ஆடையை வடிவமைத்தவர் அப்படின்னு அவங்க போய் அவங்க தாத்தாவை அழைச்சிட்டு வராங்க. அந்த தாத்தா யாருன்னா அந்த இளைஞன் வழியில சந்தித்த அந்த முதியவர் தான். அந்த ஆடையை மாற்றிக்கொண்டாங்கல்ல, அந்த ஆடை தான் மிக சிறந்த ஆடை அப்படின்னு அரசர் அறிவிக்கிறாரு. அந்த முதியவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆடையை வடிவமைத்தவனும் இந்த இளைஞன் தான், இவங்கிட்டேன் தான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்றாரு. அரசருக்கு ரொம்பவே சந்தோஷம் அடைந்து அந்த பொன்னையும் பொருளையும் அந்த இளைஞனுக்கு கொடுக்குறாரு. அந்த இளைஞனும் ரொம்பவே சந்தோஷமா அதை வாங்கிக்கிறான். போகும் பொழுது அந்த முதியவர் அந்த இளைஞன்கிட்ட சொல்றாரு, நீ என் திறமை மேல வைத்த நம்பிக்கையை உன் திறமை மேல நீ வச்சிருந்தீனா இந்த ஒரு குழப்பம் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்பொழுதும் நீ செய்யும் வேலையில் உன் திறமையை நம்பிக்கையோடு செய்தீனா நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் வெற்றியை மட்டுமே பார்ப்பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு போறார் அந்த முதியவர். அப்பொழுதுதான் அவன் திறமை அவனுக்கே தெரிகிறது. இப்படித்தான் நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். மற்றவங்க திறமை மேல வைக்கிற நம்பிக்கைய நம்ம திறமை மேல நம்ம எப்பயுமே வைக்கிறதே இல்லை. இந்த உலகத்துல வெற்றி பெற்றவங்க, சாதித்தவங்கன்னு பார்க்குறவங்க எல்லாருமே பெரிய திறமைசாலிகள், பெரிய உழைப்பாளிகள், வெற்றியாளர்கள் அப்படிங்கிறத விட அவங்க திறமை மேல வைத்த நம்பிக்கையால் தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் மறைமுக உண்மையாகவே இருக்கும். நம்ம எதிர்காலத்தின் மேல நமக்கு நம்பிக்கை வரணும்னா நம்ம திறமை மேல முதல்ல நம்ம நம்பிக்கை வைக்கணும். நம் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வர வேண்டும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். அதைவிட முக்கியம் நம் மீது முதல் நம்பிக்கையை வைக்க வேண்டும். நாம் எதை செய்தாலும் அதை வெற்றிகரமாக செய்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தாலே போதும். வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை நம்பசமாக்கி கொள்ளலாம். மற்றவங்க அப்படி இருக்கிறாங்களே, அவங்க ஜெயிச்சிடுவாங்களோ சாதிச்சிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறத விட நம் மீது நாம் வைக்கும் நம்பிக்கை நம்மை நிச்சயமாக நம் இலக்கை அடைவதற்கான அத்தனை கதவுகளையும் திறந்து காட்டும், மிக பிரகாசமான வழிகளை காட்டும் அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மை. மற்றவங்க வாழ்க்கையோட நம்ம வாழ்க்கைய சரிசமமாக எண்ணி அவங்க நல்லா இருக்காங்க, மற்றவங்க நல்லா இருக்காங்க, நம்ம மட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோமே அப்படின்னு எப்போவுமே சோர்ந்து போகாமல் நமக்கு என்ன இருக்குதோ, நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வைத்து சந்தோஷமாக வாழ முயற்சித்தாலே சந்தோஷமும் நிம்மதியும் எப்பொழுதுமே நம்மிடம் வந்து சேரும். அதை விட்டுவிட்டு மற்றவர்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பித்தோன்னா நம்ம வாழ்க்கையே நமக்கு கஷ்டமான வாழ்க்கையாக மாறிவிடும். கிடைத்திருக்கும் அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் இல்லாமலேயே போய்விடும். மற்றவர்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்காம நமக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் வாழலாம். நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயமோ குழப்பமோ நமக்கு வேண்டவே வேண்டாம். சாயப்பா எப்பொழுதும் நம்முடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு செயல்படுவோம். வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே தீருவோம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம். உன்னுடைய அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள். உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும். கவலைப்படாதே, உன் சாயப்பா உன்னோடு தானே இருக்கிறேன்.
உன் வாழ்க்கையில் இனி அனைத்து வளங்களும் வெற்றிகளும் உன்னை நிரப்பும் நேரம் வந்துவிட்டது. இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நிம்மதியை உனக்குத் தரும். வெற்றிகள் மட்டுமே குவியும். நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும். என்னை நம்பி இருப்பவர்களுடன் நானும் எப்பொழுதும் இருப்பேன். இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நானே உருவாக்குவேன். உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு உள்ளதுதானே. அந்த பொறுப்பிலிருந்து நான் மீளவே மாட்டேன். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் அன்பு பிள்ளையே, உனக்கு வாழ்க்கையை ஜெயமாக்குவேன், பிரகாசமாக்குவேன், வெற்றியடைய வைப்பேன். சிலவற்றில் போதும் என்ற மனநிலையை வளர்த்து கொள்ளவில்லை என்றால் எவ்வளவுதான் கிடைத்தாலும் திருப்தியே ஏற்படாது என் பிரியமே. எனவே வருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு மனநிலையை போதும் என்ற மனநிலையாக மாற்றியமைக்க கற்றுக்கொள். அப்பொழுது மன திருப்தி உனக்கு தானாகவே ஏற்பட்டுவிடும். திருப்தி அடையாமல் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று அலைந்து கொண்டே இருக்காமல் போதும் என்ற மனநிலையோடு இரு. உன்னுடைய குறிக்கோள் உனக்கு பெரியதாக இருந்துவிட்டால் அதை அடைவதற்காக நீ எதிர்த்து கொள்கின்ற போராட்டங்களும் மிக பெரியதாகத்தான் இருக்கும். எனவே போராட்டங்களோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, போராட்டங்களை மட்டுமே நான் சந்தித்து கொண்டிருக்கிறேனே என்று பயப்படாமல், மனம் நொந்து விடாமல் எதையும் எதிர்த்து போராடி கடந்து சென்றால்தான் உன் இலக்கை அடைய முடியும் என்ற தீர்க்கமான வைராக்கியத்தோடு இரு. தவறுகளிலிருந்து நீ கற்றுக்கொண்ட பாடங்களும் கடந்து போன இழப்புகளும் தான் உன் முன்னேற்றத்திற்கான சரியான படிகட்டுகள் என்பதை புரிந்து கொள். நீ தோற்றாலும் உன் துணிவை மட்டும் இழந்து விடாதே என் பிரியமே. உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்து கொண்டேதான் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு எழுந்து போராடு. தயங்கி நின்றால் ஒருபோதும் உனக்கு தகுதியான இடத்திற்கு சென்று சேர்வதற்கான வாய்ப்பு உனக்கு இருக்கவே இருக்காது என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படு. தயங்கி நிற்காதே. பகை வந்துவிடுமோ என்று பதறாதே என் பிரியமே. காரியம் செய்வது என்று நீ துணிந்து விட்டால் யாரையாவது பகைத்து கொள்ளதானே வேண்டும். பகைத்து கொள்ளாமல் எப்படி காரியத்தை உன்னால் செய்ய முடியும்? பகையே இல்லை என்றால் ஒரு காரியமும் செய்ய முடியாது என்றுதான் அர்த்தம். இதை எப்பொழுதுதான் உணர்ந்து கொள்ளப் போகிறாய் என் பிரியமே? உன்னுடைய வாழ்க்கையை உன்னால் மட்டுமே மாற்ற முடியும். உன்னை தவிர இந்த உலகில் வேறு எவராலும் அந்த மாற்றத்தை நிகழ்த்த முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேறு ஒருவரை தேடிக்கொண்டிருந்தால் அதை இன்றோடு நிறுத்திவிடு என் பிரியமே. உன் வாழ்வு உன் கையில்தான் இருக்கிறது. நீ ஒருமுறை தோற்றுவிட்டால் அதற்கு மற்றவர்களை காரணம் சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் தோற்றுக்கொண்டே இருந்தால் அதற்கு நீ மட்டும்தான் காரணம் என்பதை புரிந்து கொள். ஆம் என் குழந்தா, எப்பொழுதும் எதிலும் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள். பொறுமையில்லாமல் வீழ்ந்து போனவர்களின் சரித்திரத்தை விட பொறுமையால் வாழ்ந்து வரலாறு படைத்தவர்களே இங்கு அதிகமான பேர் இருக்கிறார்கள். நீ எதையும் பேசும் பொழுது பயம் கொள்ளாதே என் பிரியமே. நீ பயத்தில் இருக்கும் பொழுது எதையுமே பேசாதே. இரண்டுமே உனக்கு தேவையில்லாத பின் அடைவுகளை தான் கொண்டு வரும். ஆம் என் பிரியமே, பின் அடைவுகளை தான் கொண்டு வரும். வாழ்க்கையில் சிலவற்றை உன்னால் எளிதில் அடைந்துவிட முடியாதுதான். ஆம் என் பிரியமே, எளிதாக காணப்படுவது என்றென்றும் நிலைக்காது என்பதை புரிந்து கொள். என்றென்றும் நிலைத்திருப்பது உனக்கு எளிதில் கிடைத்தும் விடாது. ஆம் என் பிரியமே, என்றென்றும் நிலைத்திருப்பது உனக்கு எளிதில் கிடைத்தும் விடாது. அதற்காக பல போராட்டங்களையும் சில கடினமான தருணங்களையும் கடந்துதானே ஆக வேண்டும் என் பிரியமே. கடந்துதான் ஆக வேண்டும்.
நீ வெற்றி பெற வேண்டும் என்று செயல்படு. ஆனால் வெற்றி மட்டுமே பெற வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிடு. ஏனென்றால் வெற்றிக்கான பாடங்கள் உன்னை தோல்விகளிலிருந்துதான் புதைந்திருக்கிறது. உன்னுடைய தோல்விகளில்தான் புதைந்து இருக்கிறது உன் வெற்றிக்கான பாடங்கள். முற்றிலும் உடைக்கப்பட்டிருக்கும் போதும் உன்னால் சிரிக்க முடிந்தால் அடுத்த முறை உன்னை உடைக்க இந்த உலகில் எந்த சக்தியாலும் முடியாது என்பதை புரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்ற பழகு. சிறப்பானதாக மாற்ற பழகு. நீண்ட வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு செல்வதை விட சிறப்பான வாழ்வை வாழ்ந்துவிட்டு செல்வதுதான் மிக மிக வெற்றிகரமான வாழ்க்கையாகவே இருக்கும்.